குரல் என் பின்னாடி இருந்து கேட்டுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க பொண்ணா வந்துட்டாளா? பேசிட்டாளா? ஐ லவ் யூ சொல்லிட்டாளா? வலை விரிச்சிருவாங்க. சொல்லு. பொறுமை பொறுமை, சென்ஸ் இல்ல, மனசு இல்ல. நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கல? இங்க எத்தனை லேடிஸ் எங்கப்பா அவங்கள வழி கேட்க வேண்டியது. ஒரு அழகான பையன் தனியா நடந்து போயிடக்கூடாது, உடனே வந்து வழி கேட்க வேண்டியது. ஏன்? இது லேடிஸ் தானே, இதுகிட்ட வழி கேட்கறது தானே. இப்ப வழி கேட்பீங்க, அப்புறம் பீச்சுக்கு வாங்குவீங்க, அப்புறம் லவ் பண்றீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முக்கியமா என்னோட அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் எங்க அம்மா என்ன காலேஜுக்கு அனுப்புறது உங்களை மாதிரி ஆளுகளோட சேர்ந்து டுவேட் பாடுறது இல்ல, படிக்கிறதுக்கு. இந்த உலகத்திலேயே நான் நம்புற ஒரே ஒரு லேடிஸ் என் அம்மா. என் அம்மா பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாடுவேன், குழந்தை குட்டி எல்லாம். நோ ப்ளீஸ் லீவ் மீ அலோன். இதுக்கே எழுதுட்டா அப்படி இன்னும் இருக்கு. ஐயோ போதும்டா. போதுமா? போதும் இன்னும் நிறைய நடந்து சொல்றேன். உண்மையிலே போதுமா? போதும். சாப்பிட்டா நானு சாப்பிடு. நம்ம பையன் தொக்க தங்குங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த திருக்குறளை நான் ஸ்கூல்ல படிக்கும் போது புரியல, இப்பதான் ரியலைஸ் பண்றேன். உன் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவடி. நாளை காலையில வெக்கேட் பண்ணிட்டு வந்துருவோம். எனக்கே என் மருமகனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏய், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் உன் பையன்? அவனா ஏதாவது ஒண்ணு அப்டேட் பண்ணிட்டே இருப்பான், ஒண்ணு விட மாட்டான். இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு வந்திருக்குதுல்ல, என்னது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அத பத்தி தான் படிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்.